குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சில மக்கள் என்ன செய்றாங்க, கடன் வாங்கி குர்பானி கொடுப்பாங்க. கடன்பட்டு குர்பானி கொடுக்கிறது. கடன் வாங்குவதை பொறுத்தவரையில் 2 விதமாக இருந்து கொண்டிருக்கு. ஒன்று, நமக்கு சக்தி இருக்கு, கடன் நிறைவேற்ற முடியும். இப்போ நம்முடைய பணம் வெளியே நிற்குது, அதனால் நம்மகிட்ட பணம் இல்லை, நாம் இந்த அமலை நிறைவேற்ற வேண்டும் என்று நியத்து வச்சிருக்கிறோம். எனவே நம்ம என்ன செய்கிறோம், ஒரு கைமாத்தா ஒரு மாதத்துக்கு அப்படி 2 மாதத்துக்கு அப்படி வாங்கி நம்ம என்ன செய்கிறோம், குர்பானி கொடுக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ், அது தவறு இல்லை. ஏன்னா குர்பானி என்பது நம்ம தில்ஹிஜ்ஜா பிறை 1 to 10 வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம், அந்த குர்பானியோட நியத்தோடு இருந்து அந்த அறுக்கக்கூடிய அந்த நாளில் மட்டும்தான் நம்ம அறுக்க முடியும். அதைத்தானே நம்ம என்ன செய்ய முடியாது, குர்பானி கொடுக்க முடியாது. அப்போ அதனால் என்ன செய்கிறோம், நமக்கு அடுத்த மாதம் கிடைக்கும் பணம், எனவே நம்ம என்ன செய்கிறோம், குர்பானி கொடுக்கலாம், யார்கிட்டே கடன் வாங்கலாம், அந்த அடிப்படையில் நிறைவேற்றுகிறோம்னு சொன்னால் அது தவறில்லை. ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியாது, கடன் வாங்கினால் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாது. நம்முடைய வருமானம் பொருளாதாரம் அந்த அளவுக்கு இல்லை, வளமான பொருளாதாரம் நம்மிடத்தில் சொன்னால் அப்படிப்பட்ட நிலையில் ஒருவர் என்ன செய்கிறோம், கடன் வாங்கியாவது நான் குர்பானி கொடுக்கணும் என்கிற நிலைக்கு தள்ளப்படுகிறாரா என்று கேட்டால் மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. அப்படி ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு இல்லவே இல்லை. வாஜிப் என்று சொன்னவர்களுக்கு கூட என்ன செய்யல, இல்லாதவர்கள் இயலாதவர்கள் கடன்பட்டு கொடுக்க வேண்டும் என்று என்ன செய்யல, சட்டம் சொல்லலை. அப்படி ஒரு நிர்பந்தம் மார்க்கத்தில் இல்லை. ஏன்னா இந்த தீனை பொறுத்தவரையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று இன்ன தீன யுஸ்ருல், இந்த தீன் இலகுவானது, எளிமையானது. வல யுஷாது தீன அஹதுன் இல்லா கலபு, இந்த மார்க்கத்தை யார் ஒருவர் தனக்கு கடினமாக்கி கொள்கிறாரோ அப்போது அவரை மிகைத்து விடும், அப்போதான் அவருக்கு சிரமம் உண்டாகும். அதெல்லாம மார்க்கத்தில் சிரமம் இல்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அப்படி தான் சொல்றான், வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீன் மின் ஹரஜ், இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் உங்கள் மீது எந்த விதமான சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை. அப்போ சிரமம் இல்லாத காரணத்தினால நாமளா என்ன செய்யக்கூடாது, கடன் வாங்கியாவது குர்பானி கொடுக்கணும். போன வருஷம் குர்பானி கொடுத்தோம், எனவே என்ன செய்யுது, இந்த வருஷம் குர்பானி கொடுத்தாகணும், இல்லைன்னா என்னது இமேஜ் ஸ்பாயில் ஆகிடும். நவுதுபில்லா, அப்படி பார்க்குறவங்க சிலர் இருக்கிறாங்க. இல்லை இன்னொரு வேடிக்கை என்னென்னு சொன்னால், எப்படி 5 வக்து தொழுகிறோமோ, ரமலான் வந்தால் நோன்பு நோக்கிறோமோ, அந்த அமல்களை எல்லாம் செய்வோம், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்கிறோன்றது நமக்கு தெரியும். இந்த குர்பானி கொடுக்காதவங்களை பார்த்துட்டு என்ன செய்யுது, குர்பானி கொடுக்கலையா, நீங்கள் ஆடு கொடுக்கலையா, மாடு கொடுக்கலையா, அல்லது ஷேர் இல்லையா அப்படின்னு கேட்குறது, இது ஒரு அறியாமை. இப்படி என்ன செய்யுது, ஒருத்தரை கேட்க வேண்டிய ஒரு இபாதத்தல்ல இது. அவரவர் அவருக்கு விருப்பப்பட்ட அமல் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்தால் செய்ய போகிறார், செய்தால் அதற்கான கூலி அவருக்கு கிடைக்க போகிறது. அதெல்லாமல் என்ன செய்யுது, மற்றவர்கள் நம்மளை கேட்கிறாங்களே அது நமக்கு ஒரு இழுக்கான விஷயமா இருக்கிறது, ஒரு குறையாக இருக்கிறது என்றெல்லாம் கருதி கொண்டு செய்யக்கூடிய அமல் அல்ல இந்த அமல் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அத்தோடு நம்ம என்ன சொன்னோம், கடன்பட்டு சிரமப்பட்டு நம்மை வருத்தி கொண்டு செய்யக்கூடிய ஒரு அமல் அல்ல, பகற்றுக்காக செய்யக்கூடிய அமலும் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.